லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி டமால் டுமிலோட ப்ரெஸ் மீட். நான் ஆஃப்டர் 2 years நான் பண்ண ஒரு சோலோவாக நடித்த படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் 2 years ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணி இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ February 2nd week ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூசர் சிஜே ஜெயக்குமார் சார், கேமியோ ஃபிலிம்ஸ் பேனரில். அண்டு இது டைரக்டட் பை ஸ்ரீ சங்கர் சாரோட அசோசியேட். இதில் ரம்யா நம்பீசன் அண்ட் ஹீரோயின் தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. கோட்டா சீனிவாஸ் ரசாவ், ஷியாஜி ஷிண்டே, சார்லி சார், இந்த மாதிரி அண்ட் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ ரிலீஸ்க்காக நான் வெயிட்டிங். தேங்க்யூ. டமால் டுமில் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த படம் என்னென்னா இட்ஸ் ஒரு டார்க் ஹியூமர் அந்த ஜானரில் தான் ட்ரை பண்ணியிருக்கு. இட்ஸ் க்ரைம் காமெடின்னு சொல்லலாம். அண்ட் ஐ ப்ளே த கேரக்டர் மீரா இந்த மூவி. மீரா வந்து ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீமேல். ஷீ இஸ் வெரி எனர்ஜெட்டிக். ஆனால் இந்த ஒரு மாடர்ன் விமன் ரெப்ரசன்டேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் ஷீ இஸ் வெரி ஒரு பேஷனேட் அபவுட் இஸ் ஹர் லவ்வர். அவனுக்காக எதுவும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் மீரா. அண்ட் மை கோஸ்டார் இஸ் வைபவ். The director is Shri. It's his debut movie. He's worked with Shankar sir and all. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதை பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது. அண்ட் மியூசிக் இஸ் டன் பை தமன், சினிமாட்டோகிராஃபி பை எட்வின். அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி இஸ் கேமியோ ஃபிலிம்ஸ் ஜெயக்குமார். அவங்க தான் இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வந்து February மாதத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறேன். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பேர் ஸ்ரீ, டமால் டுமில் படத்துடைய இயக்குனர். இந்த படத்துக்கு வந்து டமால் டுமில்ன்ற டைட்டில் வச்சுருக்கோம், ஏன் வச்சோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த கேட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சவுண்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, கதைக்கு எந்த விதத்துலையும் மீறாமல் வெளியில் முறை நம்ம கதை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அது டைட்டிலில் ஒரு சின்ன கதையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறைய நாள் இதை உட்காந்து ஒர்க் பண்ணி எடுத்த டைட்டில் தான் இந்த டைட்டில். இந்த டைட்டிலில் வர்ற அந்த டுமில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கதையோட முடிவை வந்து ஒரு எடுக்கக்கூடிய ஒரு இடமா அந்த டைட்டில் இருக்கும். அதுக்கான ஒரு ஆப்டான டைட்டிலாக தான் இதை வச்சுருக்கோம். இதில் வந்து வைபவ் அவர் தான் ஹீரோவாக பண்ணுறாரு. ரம்யா நம்பீசன் அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து கோட்டா ஸ்ரீனிவாசராவ் சாரும் ஷியாஜி ஷிண்டே சாரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. மனோபாலா சார், சார்லி சார், இன்னும் வந்து நிறைய அறிமுக நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆக்டர்ஸாக நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் வந்து டெக்னீஷியன் வைஸாக பார்த்திங்கன்னா தமன் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. படத்தில் வந்து மொத்தம் 4 சாங் இருக்குது. 4 சாங்குமே வேறு வேரியேஷனில் ஒரு நல்லபடியாக போட்டு கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் வந்து தாமரை மேடம் அவங்க ஒரு சாங் ஒன்று எழுதியிருக்காங்க. நாமுத்துக்குமார் சார் ஒரு சாங் ஒன்று எழுதியிருக்காங்க. மதன் கார்கி சார் ஒரு சாங்கும், கருணாகரன் அவர் ஒரு சாங்கும் எழுதியிருக்காங்க. அன்விதா ஷோபி அவங்க வந்து ஒரு பாட்டை வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. சதீஷ் மாஸ்டர் அவர் வந்து ஒரு கொரியோகிராஃபி ஒன்று பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் வந்து கேமரா எட்வின் சக்காய் அவர் வந்து அவருக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு முதல் படமாக இந்த படம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆர்ட் டைரக்டர் ஆறுச்சாமி, அப்புறமா வந்து இப்போ எடிட்டர் பரமேஷ் கிருஷ்ணா, ஆக்ஷன் முரளி, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து எந்திரனில் ஒர்க் பண்ணும்போது நான் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டீமுமே இப்போ ஒரு நான் முதல் படம் பண்ணும்போது எல்லாருமே என் கூட சேர்ந்து ஒன்றா வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம்ங்க, நான் டமால் டுமில் படத்தோட ப்ரொடியூசர் ஜெயக்குமார் பேசுகிறேன். என்னோட கம்பெனி பேனர் வந்து கேமியோ ஃபிலிம்ஸ். இது என்னுடைய முதல் படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஸ்ரீகுமார். சங்கர் சார்கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கார் எந்திரன் படத்தில். படத்தோட பேர் வந்து டமால் டுமில். ஸோ படத்தோட பேரே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப புதுசாக இருக்கும். அதே மாதிரி கதையும் வந்து இது ஒரு புதுமையான ஒரு கதை. இந்த டமால் டுமில்ங்கிற ஒரு சத்தத்தை வச்சு நாங்கள் வந்து பேர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சத்தம் வந்து படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ரோல் பண்ணியிருக்கு. படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் வந்து அது இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புது ஸ்கிரிப்ட். இது உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இதுக்கு மியூசிக் வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. லிரிக் வந்து நாமுத்துக்குமார், தாமரை, கருணாகரன் அண்ட் மதன் கார்கி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ. நான் அந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர். எல்லாருக்கும் என்னோடய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் என்னென்னா, இது வந்து பேர் தான் டமால் டுமில் வழிய பெரிய ஆக்ஷன் படம் இல்லை. 2 ஆக்ஷன் இருக்குது. ஸோ அது கூட கதை கூட இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லைவாக இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு மொத்தமாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு நீட்டான ஸ்கிரிப்டுங்க. அது மாதிரி
இந்த மாதிரி படம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து காமெடினா ஒரு தனி ட்ராக் வரும், அப்படி இல்லை. படம் ஃபுல்லாகவே காமெடி. ஒவ்வொரு கேரக்டரும் அந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரும் நிற்கும். ஒரு 2 சீன் வந்தால் கூட அந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம். ஸோ ஸ்ரீ டைரக்டரு, அவர் வந்து சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது நாங்களும் வந்து ஸ்டெண்டில் வந்து அசிஸ்டண்டாக அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ஒரு படம் கிடைச்சோன்னே எங்களை கூப்பிட்டாரு. ஸோ மொத்த பேருமே நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணி இந்த மூவியை வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மூவி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த டீமை நம்பி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு 42 நாள் பிளான் பண்ணி அந்த 42 நாள் எந்த ஒரு சின்ன டைமிங் கூட மிஸ் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இந்த டோட்டல் குரூப் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் லைவ் ஆன் ஹெவன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் அன்விதா ஷோபி. லலிதா தான் எல்லாருக்குமே தெரியும், பட் நான் இந்த படத்தின் மூலிமா அன்விதா ஷோபியை இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த ஒரு நேரத்தில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல டமால் டுமில் இந்த ஒரு படத்தின் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டமால் டுமில் அப்படின்னால இந்த படம் ஒரு டீம் ஒர்க். கண்டிப்பாக இது என்டையர் டீம் இஸ் அ கிரேட் ஃபன் ஒர்க்கிங் வித் த டீம். நான் இந்த படத்தில் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் மூவி. ஆக்சுவலாக கண்டிப்பாக இது ஒரு புது ஜானலாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். உட்காந்து பார்க்கலான்னு தான் தோணும். பிகாஸ் டைரக்டர் என்கிட்ட அந்த கதையை பற்றி சொல்லும் போதே வெரி மச் இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி ப்ரேயிங் ஃபார் காட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த மூவி. அண்ட் டைரக்டர் ஸ்ரீ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து மேபி அதோட ஸ்கூல் ஆஃப் சங்கர் சார் கிட்ட இருந்துன்றதுனாலையா என்னன்னு தெரியல, அது வந்து அப்படியே ஒரு தெளிவாக ஒரு ஃப்ரீடம், அதாவது ஒரு டெக்னீஷியனுக்கு எப்படி ஃப்ரீடம் கொடுக்கணுன்றதை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஹி வாஸ் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ். அவருக்கு என்ன வேணுன்றதை சொல்லிவிட்டு டிஸ்டர்பே பண்ண மாட்டார். அப்படியே தூரமாக விட்டு ஓகே மாஸ்டர் உங்களுக்கு என்ன நீங்கள் கரெக்டாக இருக்குது மாஸ்டர், இது கரெக்டாக இருக்குது, அது கரெக்டாக ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அது ஒரு டெக்னீஷியனுக்கு ரொம்ப அந்த வேணும். ஒரு என்கரேஜ் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெட்டராக பண்ணலாம், பெட்டராக நமக்கு ஒரு அந்த என்கரேஜ் பண்ண தான் நமக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு ஹாவ் அ டீம் ஆஃப் லைக் திஸ் டு ஒர்க் ஃபார் திஸ் மூவி. அண்ட் இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ண சாங்கில் வந்து பர்டிகுலர் போகாதே சாங்ன்ற பண்ணியிருக்கேன். அந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 சின்ன ஒரு ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கதையோடு. அந்த பாட்டு அது எங்கேயுமே வந்து வெளியில் போகக்கூடாது, அந்த கதையை விட்டு அந்த பாட்டு. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரம பண்ணேன்னா, நான் வந்து டான்ஸ் மாஸ்டராக ட்ராவல் பண்ணுறதை விட ஐ ஹேவ் டு ட்ராவல் அலாங் வித் மை டைரக்டர் ஆஃப் த மூவி. ஸோ அதை நான் கண்டிப்பாக அவருக்கு நான் ஃபுல்ஃபில் பண்ணி இந்த படத்தில் நாங்கள் பெஸ்ட் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். liveonheaven.com ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். டமால் டுமில் அப்படிங்கிற இந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறும். தலைப்பு எப்படி கேட்சிங்காக இருக்கோ அதே மாதிரி வரவேற்பும் பிரமாதமாக எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும். இது ஒரு பிரமாதமான விஷுவல் ட்ரீட்டு. யூஷுவல் சினிமா மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமான நேரேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான படம் இது. இது எல்லாத்தையும் மீறி ஒட்டுமொத்த டீம் இந்த படத்துடைய சக்ஸஸுக்காக பாடுபட்டிருக்காங்க. குறுகிய காலத்தில் திட்டமிட்டு டமால் டுமில் தலைப்பை போலவே மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறக்கூடிய நல்ல படம். லைவ் ஆன் ஈவன் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் திரைப்பட பாடலாசிரியர் கருணாகரன். கேமினோ ஃபிலிம்ஸ் வழங்கும் டமால் டுமில் படத்தில் ஒரு பாட்டு இருக்கிறேன். ஏற்கனவே என் பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க, வி ஆர் பேட் 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 பாய்ஸ். ஆமாம், அதே பேட் பாய்ஸ் கருணாகரன் தான் நான். இந்த படத்தோட இயக்குனர் எனது அருமை நண்பர் ஸ்ரீ, அவர் மூலிமா இந்த பாட்டு எழுத வாய்ப்பு கிடைச்சிது. அதே போல் இந்த படத்தின் இசையமைப்பாளர் அண்ணன் எஸ்.எஸ். தமன்னா, அவர் கூட சேர முதல் படம் இது. இந்த படத்தில் முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான பாட்டு வரேன் என்கிட்ட சொல்லி கூப்பிட்டாங்க. நான் உடனே கேட்டேன், சார் நான் அவ்வளோ முக்கியமான ஆளாக கேட்டேன். கண்டிப்பாக நீ அவ்வளோ முக்கியமான ஆள் தான், இந்த பாட்டை நீ எழுதுன்னு சொன்னாங்க. அதே போல் இந்த பாட்டை எழுதி கொடுத்தோன்னையும் பத்மஸ்ரீ உஷாவது பம்மா தான் இந்த பாட்டை பண்ணாங்க. பாடல் நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, உங்களுடைய ஆதரவையும் தெரியுங்க, படத்தையும் வெற்றி அடைய நீங்கள் வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். நான் கேமராமேன் எட்வின் சஹாய் பேசுகிறேன், டமால் டுமில் கேமராமேன். இது என்னோடய முதல் படம். டைரக்டர் ஸ்ரீ என்னோடய டியர் ஃப்ரெண்ட். அவர் ஆக்சுவலி இந்த படம் ஒரு ஃப்ரெண்டோட படம் வந்து கிடைக்கிறது பெரிய அபூர்வமான விஷயம். அதுலேயும் ஃபுல் கம்ஃபோர்ட் கொடுத்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து இது பண்ண ப்ரொடியூசர் கிடச்சிது, நல்ல மியூசிக் டைரக்டர் கிடச்சிது, நல்ல எடிட்டர், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிது. பெரிய சந்தோஷமான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய டீம், என்னோடய அசிஸ்டன்ஸு, கேமரா அசிஸ்டன்ஸு எல்லாரையும் நான் இந்த டைம் தேங்க் பண்ணிக்கிறேன். டமால் டுமில்
இமேஜரி வந்து நல்லா அமைஞ்சதுக்கு அவங்க தான் முதல் காரணம். ஏன்னா நம்ம நினைக்கிற விஷுவல்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணி என்னோடய அசிஸ்டன்ஸ் தான் எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர், டேரக்டரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.